மகாராஷ்டிரால மக்கள் உடம்பு சரியில்லை அப்படின்னா இந்த மாதிரி தான் கிச்சடி செஞ்சு சாப்பிடுவாங்க. இது டாக்டரே சஜஸ்ட் பண்ணுவாங்க, கிச்சடி செஞ்சு சாப்பிடுங்க அப்படின்னு. அந்த கிச்சடி எப்படி செய்யலாம் அப்படிங்கறத தான் பக்கத்து வீட்டுக்கார பாபியோட சேர்ந்து இந்த வீடியோ அவங்க கூட ஷேர் பண்றேன். வாங்க அவங்க எப்படி செய்யறாங்க அப்படிங்கறத பார்க்கலாம். पहले हमने राइस एनी नॉर्मल राइस एंड दाल सोक करके रखा है फॉर हाफ एन आवर मींस इट विल गेट सॉफ्ट. ஓகே 1 कटोरी राइस तो Okay. हाफ कटोरी दाल. தால். ஓகே. நம்ம ஊர்ல நம்ம பருப்பு சாதம் சொல்லுவோம் இல்லையா, அதை தான் இங்க தால் கிச்சடி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஊர்ல செய்யற மாதிரி தான் செய்யறாங்க, ஆனா கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. हम कुकर में डाल रहे हैं. ஓகே. நம்ம ஊர் சைடு பருப்பு சாதம் அப்படின்னாலே துவரம் பருப்பு தான் யூஸ் பண்ணுவோம், ஏன்னா அதுதான் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும் அப்படின்னு. ஆனா இவங்க பாத்தீங்கன்னா பாசி பருப்பு தான் யூஸ் பண்ணாங்க. அது ஏன் அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவங்க சொன்னாங்க, இல்ல பாபி, துவரம் பருப்பு அப்படின்னா ரொம்ப ஹெவியா இருந்த மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் துவரம் பருப்பு வந்து வாய்வு ஜாஸ்தி, அது வந்து அசிடிட்டி ப்ராப்ளமா கிரியேட் பண்ணும். இது பாசி பருப்பு போட்டு செஞ்சோம் அப்படின்னா நல்லா லைட்டா இருக்கும். இன்கேஸ் நம்ம நைட்டு கிச்சடி செஞ்சு சாப்பிட்றோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியா டைஜஸ்ட் ஆயிரும், ரொம்ப நல்லது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆல்ரெடி அவங்க சொன்ன மாதிரி 1 கப் அரிசி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல 1/2 கப் வந்து பாசிப்பருப்பு எடுத்துக்கிட்டாங்க. இப்போ அது கூட கொஞ்சமா சால்ட்டும் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கிறாங்க. थोड़ा सा टमाटो डालेंगे उसमें. ஓகே. कभी भी ऐड कर रहे ये जो मिडिल सीड्स है वो निकाल देने ओके. का. दे आर नॉट एक्चुअली गुड फॉर द जेंट्स के लिए वो अच्छा नहीं है. ओके. ओके. स्मॉल पीसेस में कट करो. ओके. इससे फ्लेवर अच्छा आता है. एंड यू आप उसमें ये भी क्या उसको बोलते हैं, ग्रीन पीस भी डाल सकते हैं. ओके. इट डिपेंड्स. इवन यू आप ये भी पोटैटो भी ऐड कर सकते हैं. ठीक है. योर चॉइस. ओके. आप 3 to 4 विसल्स करेंगे उसका. ओके. और एक चीज है, जब भी आप ज्यादा वाटर ऐड करते हैं कुकर में, फर्स्ट एटलीस्ट 2 to 3 मिनट क्विकली आप ये लिड क्लोज करेंगे तो पूरा पानी ऊपर आता है. ओके. सो 2 to 3 मिनट्स के बाद आप उसके उबालोगे. ओके. तो उसके बाद लिड लगाओगे, थोड़ा सा कम गैस करोगे. ओके. तो पानी बिल्कुल बाहर नहीं आएगा. अच्छा. ओके. हाँ. इंग्रेडिएंट्स है हाँ. वो उसका फ्लेवर बाहर नहीं आएगा. ठीक है. सो कम गैस करने का. फर्स्ट लेट इट बॉईल नाइसली. ओके. ओके. हाँ. हाँ. तूर दाल तूर दाल होता है ना, वो ऐड करने से किसी का एसिडिटी लेवल बढ़ जाता है, गैसेस बढ़ जाता है. ओके. ओके. दिस दाल इज मच मोर हेल्दियर. बट दूर दाल ज्यादा टेस्टी है ना कंपेयर टू मूंग दाल. सी टेस्ट तो है, ओके. प्रोटीन भी है. Okay. अकॉर्डिंग टू आयुर्वेदा दिस इज हेल्दी. ओके. ओके. एटलीस्ट 15 to 20 मिनट जिंजर गार्लिक क्रश करके रखने का. ओके. मतलब डायरेक्ट क्रश करके नहीं डालने का. ओके. ओके. फर्स्ट क्रश करके. कीप इट फॉर सम टाइम. ओके. 5 मिनट हो गए. ओके. मैं खोल के ले. ओके. जस्ट कम गैस पे. घी ज्यादा डालने. ओके. ओके. वो घी का फ्लेवर ज्यादा है इसलिए टेस्टी होगा. तो घी डालने का. ओके. तो वो अच्छा लगेगा. ओके. ओके. मेरे पास सब्जी नहीं था. ओके. मैं संजू से लेकर आई. ओके. बिकॉज विदाउट कोरिएंडर फ्लेवर नहीं आएगा दाल खिचड़ी को. ओके. You can add as much as vegetables you can. Okay. Whatever vegetables we can Whatever vegetables you can add. Carrot, beans. Even you can add this. उसे ग्रीन वाला पंपकिन रहता है. ग्रीन वाला पंपकिन. ओके. ओके. बॉटल गॉड. ओके. बॉटल गॉड. ग्रीन वाला बड़ा वाला बॉटल. वो भी डाल सकते हैं. वेरी टेस्टी. ओके. ओके. நம்ம ஊர்ல உடம்பு சரியில்லை அப்படின்னு டாக்டர்கிட்ட போனா அவங்க சொல்றது ரசம் சாதம் வச்சு சாப்பிடுங்க, இல்ல இட்லி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஹெவியான ஃபுட் சாப்பிட வேண்டாம் அப்படிங்கறதுக்காக. இங்க அதே மாதிரி ஹாஸ்பிட்டல் போனோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கோ இல்ல பெரியவங்களுக்கோ யாருனாலும் டாக்டர் சொல்றது தால் கிச்சடி இந்த மாதிரி லைட்டா சாப்பிடுங்க அப்படிம்பாங்க. தால் கிச்சடி எப்படி லைட்டா இருக்கோ அது துவரம் பருப்பு எல்லாம் போட்டு செய்யும் போது அது எப்படி ஈஸியா டைஜஸ்ட் ஆகும். பொதுவா நமக்கு உடம்பு முடியல அப்படின்னாலே வாமிட்டு அதுன்னு இருக்கும், அப்ப டைஜஸ்ட் ஆகுறது கஷ்டம். அதை எப்படி டாக்டர் சாப்பிட சொல்றாங்க அப்படின்னு நினைச்சேன். ஆனா இப்பதான் தெரியுது இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா ஓகேயா தான் இருக்கும். राई डाल रहे. ओके. जीरा क्रश करके. ओके. properly crushed. Okay. Garlic. Okay. And then बाद में
तड़का, दिस इज Okay. हिंग। ओके हिंग डालने का पेट के लिए अच्छा है। हल्दी ऑलरेडी है इसमें, Okay. ज्यादा हल्दी डालेंगे तो अच्छा अच्छा नहीं ना, स्मेल भी ज्यादा आएगा और स्मेल भी ज्यादा turmeric है। smell ज्यादा आएगा। थोड़ा जस्ट फॉर नॉर्मल टेस्ट। ओके और और मसाला, ओके क्या मसाला हो? मसाला होम मेड मसाला। ओके ओके ग्रेवी का मसाला, नॉर्मल हाँ। ग्रेवी मसाला। हाँ ऐड कोरिएंडर, ओके गुड फॉर हेल्थ। இப்போ வந்து நிறைய பேருக்கு தோணலாம், இது நம்ம ஊர்ல நம்ம நார்மலா வைக்கிற சாம்பார் சாதம் தானே, இல்லைன்னா அரிசி பருப்பு சாதம் தானே, இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். நான் வந்து என்ன சொல்றேன் அப்படின்னா, இங்க மகாராஷ்டிரால உடம்பு சரியில்லை அப்படின்னா இந்த சாப்பாடு தான் வச்சு சாப்பிடுவாங்க அப்படிங்கறத தான் உங்க கூட ஷேர் பண்றேன். இதை இங்க தால் கிச்சடி அப்படின்னு சொல்லுவாங்க. தால் அப்படின்னா பருப்புன்னு அர்த்தம். பொதுவா இங்க உள்ள ரெஸ்டாரண்ட்ல எல்லாம் போய் சாப்பிட்டோம் அப்படின்னா தால் கிச்சடி வேற ஒரு டேஸ்ட்ல இருக்கும். அது வந்து பாஸ்மதி அரிசியில தான் பண்ணிருப்பாங்க. இன்னொன்னு தடுக்கான்னு மேல தாளிச்சு ஊத்துறது அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். இது வந்து உடம்பு சரியில்லாத நேரத்துல இந்த மாதிரி சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம வயிறும் நல்லா ஃபில் ஆகும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த மெத்தட்ல அவங்க செய்யறாங்க. ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல தால் கிச்சடி எப்படி பண்ணுவாங்க அப்படிங்கிற ரெசிபி, அது போக ஒரு சிஸ்டர் கமெண்ட்ல கேட்டுட்டே இருக்காங்க சென்னா கிரேவியோட ரெசிபி. சோ இந்த மாதிரி ரெசிபி எல்லாம் அடுத்தடுத்து உங்க கூட ஷேர் பண்றேன். பை, டேக் கேர்.